வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பத்தி எடுத்திருக்கோம். இந்த இன்ஜின்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயே ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். பெட்ரோல் இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரையும் ஃபியூவலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம உள்ள அனுப்புவோம். ஆனா டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா டீசலை ஸ்ப்ரே பண்ணுவோம். சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ஸ் சம்மந்தப்பட்டதை பத்தி தான் பார்க்க போறோம். பெட்ரோல் இன்ஜின்ஸ்லேயே ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல தான் அந்த இன்ஜின்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள நடுப்புற இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பிஸ்டன். ஓகேங்களா? இந்த நடுப்புற இந்த பிட்வீன் கேப்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் ராடு. அதே மாட்டம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைவீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாட்டம் மேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வால்வு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும், இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும். நடுப்புற இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக். நடுப்புற இருக்கிறது ஸ்பார்க் பிளக் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இன்ஜின்ஸை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இந்த நடுப்புற வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது ஸ்பார்க் பிளக். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா தெளிக்கக்கூடியது. ஸ்பார்க் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய இடம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செட்டப். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரியில ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது 4 ஸ்டேஜ்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. முதல் ஸ்டேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா இன்டேக். அடுத்த ஸ்டேஜ் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகுது. ஸ்டேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கம்போஷன் ஆகுது. ஸ்டேஜ் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது. சரிங்களா? மொத்தம் 4 ஸ்டேஜ் நடக்குது. அதனாலதான் இதை ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைவீலோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், தெளிவா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இன்டேக்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இன்டேக்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது இந்த சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டா இருக்கும். இந்த க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்ல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்டன் ஒன்று வச்சிருக்கேன். இது சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிரஞ்சீவியை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே செட்டப் கான்செப்ட் தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கு, இங்க ஒரு வால்வு இருக்கு. இந்த வால்வை நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறேன். இந்த வால்வை நான் இப்படி ஓபன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைப் ஒன்று வச்சிருப்போம். அதாவது டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல இருந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூவல் வரும். அந்த ஃபியூவலோட நம்ம எதை மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஏரை நம்ம மிக்ஸ் பண்றோம். அப்ப அட்மாஸ்பியர் ஏர் ஃபியூவல் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்றோம். அப்படி மிக்ஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நமக்கு வந்து என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள வருது. அப்படி உள்ளுக்குள்ள வரப்ப இது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிஸ்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இழுக்கணும். அப்படி கீழே இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபியூவல் டேங்க்ல இருந்து நமக்கு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ஏர் ஃபியூவல் ரெண்டு மிக்ஸ் ஆகி உள்ள வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வரப்ப எப்படி ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டனை நம்ம கீழே இழுக்கிறப்ப இங்க இருக்கக்கூடியதை ஷக் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வழியா உள்ள கொண்டு வருது. இதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டேக்ல நடக்கக்கூடிய ஸ்டேஜ் நம்பர் 1ல. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த வால்வு ஓப்பன் ஆயிருச்சு. இந்த வால்வு ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த வால்வு என்னவா இருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். அப்படி க்ளோஸ்டா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க கேப் இருக்கோ அது வழியா இழுக்கிறப்ப என்ன இருக்கோ அது அப்படியே உள்ள வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. இப்ப இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏர் ஃபியூவல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் நம்பர் 2ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகுது. இந்த கம்ப்ரஷன் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வால்வு ஓப்பனா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த வால்வு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆகுது. அந்த வால்வு க்ளோஸ்ட் ஆகுது. இப்ப ரெண்டு வால்வுமே என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ்ட் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டனை மேல போய் என்ன பண்ணுது, கம்ப்ரஷன் பண்றோம். அப்படி கம்ப்ரஸ் பண்றப்ப இங்க இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கொஞ்சமா கம்ப்ரஸ் பண்றப்ப அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பிரஷரை கம்பேர் பண்றப்ப ஒரு கம்மியா இருக்கு அப்படின்னா நான் கம்ப்ரஸ் பண்ண அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிரஷரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ப்ரெஷரும் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப நான் ரொம்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அழுத்தத்தை அதிகமா கொடுத்து வச்சிருக்கேன். அழுத்தத்தை அதிகமா கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகுது, ப்ரெஷரும் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அதே சேம் டைம் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அதுதான் ஸ்டேஜ் நம்பர் 2ல நடக்குது. அப்ப ஸ்டேஜ் நம்பர் 2ல நடக்கிறப்ப ரெண்டு வால்வுமே எப்படி இருக்கு, க்ளோஸ்டா இருக்கும். ரெண்டு வால்வுமே எப்படி இருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் அதிகமா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 3யை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்போஷன் ஆகுது. கம்போஷன் அப்படிங்கிறதா எரியக்கூடியது. இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு வால்வுமே க்ளோஸ்டுல தான் இருக்கு.
பட் இந்த ஸ்பார்க் பிளக்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஸ்பார்க் பிளக்ல இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நான் வந்து ஸ்பார்க்கை வந்து தெளிச்சு விடுறேன். அப்படி ஸ்பார்க்கை தெளிக்கிறப்ப, அந்த நெருப்பை தெளிக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபியூவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏர் ஃபியூவல் என்ன ஆரம்பிச்சிருச்சு, எரிய ஆரம்பிக்குது. எரிய ஆரம்பிக்கிறப்ப இந்த பிஸ்டனை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா கீழே தள்ளுது. வேகமா கீழே தள்ளுறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கனெக்டிங் ராட்ல வந்து இந்த ஃபிளைவீலை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேகமா நமக்கு என்ன ஆகுது, சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்துறப்ப நமக்கு ரொட்டேட்டிங் மோஷன் என்னது, அதிகமா கிடைக்குது. அந்த அதிகமா கிடைக்கக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் மோஷனை வச்சு இந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வண்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 3ல நடக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, கம்பஷன். இப்ப கம்பஷன் ஆயிருச்சு, உள்ள இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவல் எரிஞ்சிருச்சு. எரிஞ்சு முடிச்சோடனே அந்த அந்த ஏர் ஃபியூவல்ல இருந்து வரக்கூடிய அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணும், வெளியே கொண்டு போகணுமா, அதுதான் ஸ்டேஜ் நம்பர் 4. அந்த ஸ்டேஜ் நம்பர் 4 தான் என்ன ஆகுது, எக்ஸாஸ்ட் ஆகுது. எக்ஸாஸ்ட் ஆகுறப்பதான் என்ன பண்ணுது, இந்த வால்வு க்ளோஸ்ல இருக்கு, ரெண்டாவது வால்வு இப்ப என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல எரிஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபியூவல் எல்லாமே இந்த வழியா என்ன ஆகுது, வெளியே போகுது. அதுக்கு பேர் தான் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சைலன்சர்ல பேக் சைட்ல நமக்கு வரக்கூடிய அந்த புகையில இருந்து வரக்கூடியது. ஓகேங்களா, எல்லாமே எரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, புகையா வெளியே போகுது. இதுதான் இந்த 4 ஸ்டேஜ் நடந்துட்டு இருக்கு. முதல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் ஃபியூவலை உள்ள இழுக்குது. இழுத்தத ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரஷன் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ண வைக்க போறோம், எரிய வைக்க போறோம். அப்படி எரியறப்ப நமக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி மூலமா இந்த பிஸ்டன் என்ன ஆகுது, வேகமா கீழே இறங்கி வருது. இறங்கி வரனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட்டிங் மோஷன் என்ன கிடைக்குது, அதிகமா கிடைக்குது. அந்த ரொட்டேட்டிங் மோஷனை திரும்ப திரும்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவரை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம ரொட்டீனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கம்பஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த எரிஞ்சக்கூடிய அந்த தேவையில்லாத இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், வெளியே கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் 4th ஸ்டெப்ல எக்ஸாஸ்ட். அப்ப இந்த வால்வு ஓப்பன் ஆயிரும், எரிஞ்சது எல்லாமே என்ன ஆயிரும், வெளியே போயிடும். அப்ப எரிஞ்சது எல்லாமே வெளியே போயிருச்சு அப்படின்னா திரும்பி எங்க வந்து நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பி ஸ்டேஜ் நம்பர் 1ல வந்து நிக்கும். அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்வு என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி இந்த வால்வு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி ஏர் ஃபியூவல் உள்ள வர ஆரம்பிக்கும், திரும்பியும் எரிய ஆரம்பிக்கும், கம்ப்ரஷன் ஆகும். அடுத்தடுத்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இன்டேக், அடுத்து கம்ப்ரஷன், அடுத்து கம்பஷன், அடுத்து வந்து எக்ஸாஸ்ட். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4 லெவல் நடக்கக்கூடியது. இதுல வந்து சரி ரைட், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இது வந்து ஒரு வீலா கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஏர் ஃபியூவல உள்ள இழுக்கிறேன். இழுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, சிரஞ்சீவி பிடிச்சி இழுக்கிறப்ப இந்த பிஸ்டன் கீழே வருமா, அப்ப வரப்ப இந்த ஃபிளைவீல் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த 4 ஸ்டேஜ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த ஃபிளைவீல் எத்தனை வாட்டி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வாட்டி நமக்கு ரொட்டேட்டிங் ஆகும், 2 வாட்டி ரொட்டேட்டிங் ஆகும். அப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரொட்டேட்டிங் மோஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரொட்டேட்டிங் மோஷன் கிடைக்கும். எத்தனை வாட்டி நம்ம பவர் கன்சம்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வாட்டியோட தான் என்ன பண்ணுவோம், கம்பஷன் பண்ணுவோம். அப்போ ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம கம்பஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ரொட்டேட்டிங் மோஷன் கிடைக்குது, 2 வாட்டி ரொட்டேட்டிங் மோஷன் கிடைக்குது. அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எல்லாமே இந்த எஃபிசியன்சி வைஸா நம்ம பாக்குறப்ப அதிகமா நமக்கு கொடுக்கக்கூடியதுக்கான காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டேக் பண்றப்ப இந்த வீல் வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு ரொட்டேட் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பஷன் பண்றப்ப மீறி பாதி ரொட்டேட் ஆயிரும். அப்ப இங்க ஒரு ஆஃப் ரெவல்யூஷனு, இங்க ஒரு ஆஃப் ரெவல்யூஷனு, அப்ப இதுல ஒரு ஆஃப் ரெவல்யூஷனு, இதுல ஒரு ஆஃப் ரெவல்யூஷனு. அப்ப டோட்டலா கன்சிடர் பண்ணி பாக்குறப்ப இந்த ஃபிளைவீல் எத்தனை வாட்டி சுத்தி இருக்கும், 2 டைம்ஸ் ரொட்டேட்டிங் மோஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பவர் கன்சம்ஷன் எத்தனை வாட்டி பண்ணிருக்கோம், ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நம்ம பவர் கன்சம்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா, இதுதான் 4 ஸ்ட்ரோக்கோட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா, இப்போ நம்ம இந்த 4 ரெவல்யூஷன் நம்ம சொல்றோமா இல்லைங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின்ஸை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வண்டியை நான் எடுக்கிறேன், வீட்டுல வண்டி எடுக்கிறப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வண்டியில சாவி போடுறேன். சாவி போடுறது இப்பதான் நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட்ங்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் நம்ம கிக்கரை என்ன பண்ணுவோம்னா அடிப்போம். அந்த கிக்கரை நம்ம பிரஸ் பண்றப்ப அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் மோஷன் எனக்கு ஒன்று கிடைக்கும். ஓகேவா, அந்த கிக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைவீலோட கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணிக்கிறப்ப நான் அடிக்கிறப்ப இதை நான் என்ன பண்றேன், சுத்துறேன். அப்படி சுத்துறப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃபியூவலை என்ன பண்றேன், ஷக் பண்ணி உள்ள இழுக்கிறேன். இழுக்கிறப்ப அடுத்த ரெவல்யூஷன் என்ன ஆகுது, திரும்பி என்ன ஆகுது, ரொட்டேட்டிங் ஆரம்பிச்சு என்ன ஆகுது, கம்ப்ரஷன் ஆகுது. கம்ப்ரஷன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது,
பவர் கிடைக்குது. அந்த பவர்ல என்ன ஆரம்பிச்சிருச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு வாட்டி நம்ம கிக்கர் அடிச்சு முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல கம்பஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த 3வது ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்த ரெவல்யூஷன் கண்டினியூஸா என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், நடக்க ஆரம்பிச்சிரும். இது நமக்கு ஒரு டவுட் தோணலாம், இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு. அதுக்குதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிக்கர் அடிக்கிறோம். அந்த கிக்கர் அடிக்கிறப்ப இந்த 2 ரொட்டேட்டிங் மோஷன், 2 ரெவல்யூஷன் நான் என்ன பண்றேன்னா உருவாக்கி கொடுக்குறேன். இது ஒரு ஆஃப் ரெவல்யூஷன், இந்த ஆஃப் ரெவல்யூஷன், இந்த 2 ஸ்டேஜ் நான் என்ன பண்றேன்னா அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுத்தோடனே 3வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆரம்பிச்சிரும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப கண்டினியூஸா 4வது ஸ்டேஜ், திரும்பி முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் கண்டினியூஸா ரன் ஆக ஆரம்பிச்சிரும். திரும்பி நான் சாவி ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்றேன் அப்படின்னா திரும்பி நான் என்ன பண்றேன், கிக்கர் அடிக்கிறேன். கிக்கர் அடிக்கிறப்ப திரும்பி இந்த 2 ரெவல்யூஷன் நடந்து 3வது ரெவல்யூஷன் வந்து கண்டினியூஸா ஆகிட்டே இருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு பதிலாக செல்ஃப் ஸ்டார்ட்னு ஒன்று வந்துருச்சு. செல்ஃப் ஸ்டார்ட்னு அழுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஃபிளை வீலோட நான் என்ன பண்ணுவேன், செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டாரை என்ன பண்ணிருப்பேன், கனெக்ட் பண்ணிருப்பேன். அப்ப நான் என்ன பண்றேன், செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்ப அந்த பேட்டரியில இருந்து அந்த மோட்டாரை என்ன பண்றேன், ரன் பண்றேன். அப்படி ரன் பண்றப்ப அந்த மோட்டார் என்ன பண்ணுது, இந்த ஃபிளை வீல் என்ன பண்ணுது, ஆப்ரேட் பண்ணுது. அப்ப இந்த 2 ரெவல்யூஷனை, இந்த 2 ஆஃப் ரெவல்யூஷனை என்ன பண்ணுது, அந்த மோட்டாரை என்ன பண்ணி கொடுக்குது, ஆப்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம கால் அடிக்கக்கூடிய அந்த கிக்கரை என்ன பண்றது கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறத ஒரு லைவா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த இன்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ஸோட ஹெட், இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ஸோட சிலிண்டரு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளை வீல். சரிங்களா? இந்த பேக் சைட்ல இருக்கிறது இந்த இதுக்கு பேர் தான் ஃபிளை வீல். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன். சரிங்களா? அடுத்து வந்து இதுக்கு பேர் தான் கனெக்டிங் ராடு. சரிங்களா? அடுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செட்டப். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக், மேல வந்து நமக்கு நெருப்பு ஸ்ப்ரே பண்ணணும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதான் இது ஸ்பார்க் பிளக். அடுத்து வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் வால்வு, எக்ஸிட் வால்வு அப்படின்னு 2 வால்வு இருக்கு. சரிங்களா? இன்லெட் வால்வு, எக்ஸிட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. இந்த வால்வு தான் இப்ப நம்ம இந்த ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? இப்போ ஓப்பன் ஆகுது. இது வந்து எக்ஸிட் வால்வு, இது வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் வால்வு. இந்த இடத்துல வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், ஈன் போட்டிருக்கேன், இங்க வந்து ஐன் போட்டிருக்கேன். இது வந்து இன்லெட் வால்வுன்னு சொல்லுவாங்க, இது வந்து எக்ஸிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. இன்லெட் வால்வு வழியா தான் ஏர் ஃபியூவல் வந்து மிக்ஸ் ஆகி உள்ள வரும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அந்த ஏர் ஃபியூவல் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் வால்வு வழியா எங்க போகும்னு பாத்தீங்கன்னா வெளியே போகும். சரிங்களா? இதுதான் வந்து மேஜர் செட்டப். இப்போ எப்படி இது ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து நம்ம 4 ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளை வீலோட செட்டப். சரிங்களா? அந்த ஃபிளை வீல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபிளை வீலோட செட்டப். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கட்டிங் செக்ஷன் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிருக்கோம். உள்ளுக்குள்ள அந்த பிஸ்டனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டிங் செக்ஷன் போட்டிருக்கோம். இப்போ எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் எதுல இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ். இப்போ எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. எரிஞ்சு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்றப்ப கீழே இறங்குது ஸ்டேஜ் நம்பர் 1. இந்த ஸ்டேஜ் நம்பர் 1ல இப்படி கீழே இறங்குறப்பதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகி ஏர் ஃபியூவல் மிக்ஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா சக் பண்ணி இழுக்குது. அப்படி இழுக்கிறப்ப இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்லெட் வால்வு ஓப்பன் ஆயிருக்குங்களா, இந்த ஓப்பன் ஆகிறப்ப இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் வழியா என்ன ஆகும், ஏர் ஃபியூவல் எல்லாமே என்ன ஆகுது, உள்ள இன்செர்ட் ஆகுது. உள்ள வந்து என்ன பண்ணுது, ஷக் பண்ணி இந்த கேப் வழியா என்ன ஆகுது, கீழே இறங்குது. அப்படி இறங்குறப்ப இந்த சிலிண்டர் பிஸ்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிஸ்டன்ல இந்த சிலிண்டருக்கு பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 2. ஸ்டேஜ் நம்பர் 2ல என்ன ஆக போகுது, கம்ப்ரஷன் ஆக போதா. இந்த கம்ப்ரஷன் ஆகிறப்ப என்ன ஆகணும், இன்லெட் வால்வு, எக்ஸிட் வால்வு ரெண்டுமே எப்படி இருக்கணும், க்ளோஸ்ட்ல இருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபிளை வீலர் ரொட்டேட் பண்றேன். இப்படி ரொட்டேட் பண்றப்ப இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, கம்ப்ரஷன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கம்ப்ரஷன் ஆகுது பாத்தீங்களா, இந்த கம்ப்ரஷன் ஆகுறப்ப நமக்கு இந்த இன்லெட் வால்வு, எக்ஸிட் வால்வு இப்போ நான் கம்ப்ரஷன் பண்றேன். இப்போ இந்த 2 வால்வுமே செக் பண்ணி பாருங்க. இந்த 2 வால்வுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பொசிஷன்ல தான் இருக்கும். இன்லெட் வால்வும் க்ளோஸ்ல தான் இருக்கும், எக்ஸிட் வால்வும் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம கம்ப்ரஷன் பண்றப்ப எங்க கேப் இருக்கோ அது வழியா என்ன பண்ணுவோம், வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்ப இந்த 2 வால்வும் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங்ல தான் வச்சிருக்கணும். இப்போ இந்த 2 வால்வுமே எப்படி இருக்கு, க்ளோசிங்ல இருக்கு. இப்போ நான் கம்ப்ரஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கம்ப்ரஷன் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ரஷன் பண்ணதுக்கு அடுத்து என்ன ஆகுது, ஸ்பார்க் என்ன பண்ணுது, ஸ்பார்க் வருது, நெருப்பு வருது. அப்படி நெருப்பு வரப்ப இந்த ஏர் ஃபியூவல் என்ன இருக்கு, மிக்ஸ் ஆயிருங்களா. அப்படி மிக்ஸ் ஆனது இந்த ஸ்பார்க் பட்டோனே என்ன ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருளை கம்ப்ரஷன் பண்றப்ப அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்,
அதிகமா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லைட்டா நான் ஸ்பார்க் கொடுத்தோன்னே என்ன ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி எரியறப்ப அது எரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஒண்ணு கிடைக்கும். அந்த எனர்ஜி மூலமா திரும்பி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் என்ன ஆகுது, வேகமா கீழே இறங்குது. பிஸ்டன் என்ன ஆகுது, வேகமா கீழே இறங்குது. அப்படி இறங்குறப்ப வேகமா தள்ளும். தள்ளிட்டு திரும்பி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பி இந்த பிஸ்டன் என்ன ஆகுது, மேல போகுது. அப்படி மேல போறப்ப என்ன ஆகுது, இங்க எரியுது பாத்தீங்களா, இந்த எரியக்கூடிய அந்த தேவையில்லாத இருக்கக்கூடிய அந்த புகை எல்லாமே என்ன ஆகுது, எக்ஸிட் வழியா என்ன பண்ணுது, வெளியே போகுது. இப்ப என்ன ஆகுது, வெளியே போற ஸ்டேஜ். இப்ப வெளியே போற ஸ்டேஜை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் வால்வு என்ன இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. இப்போ வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கு, தள்ளுறப்ப எக்ஸாஸ்ட் வால்வு என்ன இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. அப்ப அது எரிஞ்சு புகையெல்லாம் என்ன ஆயிரும், இந்த எக்ஸாஸ்ட் வழியா என்ன போயிடும், வெளியே போயிடும். இந்த எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன்ல இருக்கிறப்ப இன்லெட் வால்வு எப்படி இருக்கும், க்ளோசிங்ல தான் இருக்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வு இது இன்லெட் வால்வு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புகை என்ன ஆரம்பிச்சிடும், இது வழியா எங்க போயிடும், டேங்க் குள்ள போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. எக்ஸாஸ்ட் வழியா வெளியே போகணுங்கிறதுக்காக இன்னர் வால்வு என்ன இருக்கு, க்ளோசிங்ல இருக்கு. இந்த ப்ராசஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் திரும்பி என்ன ஆகும், ஸ்டேஜ் நம்பர் 1 வரப்ப திரும்பி என்ன ஆகுது, இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகுது. இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகிறப்ப ஃபியூவல் என்ன ஆகுது, உள்ள போகுது. உள்ள போனா என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ஷக் பண்ணி இழுத்துருச்சு. திரும்பி அடுத்த ஸ்டேஜ் நம்பர் 2 என்னது, கம்ப்ரஷன் பண்றப்ப இன்லெட் எக்ஸிட் ரெண்டுமே எப்படி இருக்கணும், க்ளோசிங்ல தான் இருக்கணும். அப்ப க்ளோசிங்லேயே தான் இருக்கு. அடுத்த ஆஃப் ரெவல்யூஷனுக்கு திரும்பி அடுத்த ஆஃப் ரெவல்யூஷனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பி அடுத்த என்னது, கம்ப்ரஷன் ஆகுது. திரும்பி என்ன ஆகுது, கீழே போகுது. கீழே போயிட்டு அடுத்த ரெவல்யூஷன்ல என்ன ஆகுது, எக்ஸிட் வால்வு என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. அப்போ மொத்தம் 4 ஸ்டேஜ்ல முதல் ஸ்டேஜ்ல இன்லெட் வால்வு எப்படி இருக்கும், ஓப்பன்ல இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் நம்பர் 2லையும் ஸ்டேஜ் நம்பர் 3லையும் ரெண்டுமே எப்படி இருக்கும், க்ளோசிங்ல தான் இருக்கும். ஆனா ஸ்டேஜ் நம்பர் 4ல என்ன இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வு எப்படி இருக்கும், ஓப்பன்ல இருக்கணும். இதுதான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதே மாட்டம் இங்க நடக்கக்கூடிய இந்த ரெவல்யூஷன் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஒன்ஸ் ஒரு டைம்ல தான் நம்ம பவர் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஸ்டேஜ்ல ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் தான் பவர் என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குறோம், இன்புட்டா கொடுக்குறோம். பட் ஆனா மீதி இருக்கக்கூடிய 4 ஸ்டேஜுமே அந்த 3வது ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய அந்த பவரோட எனர்ஜியை வச்சு மீதி இருக்கக்கூடிய 4 ஸ்டேஜுமே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ரொட்டீனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ல நடந்துட்டு இருக்கு. இந்த இன்ஜினுக்கு பேர் தான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்ல 2 விதமான இன்ஜின் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல், இன்னொன்னு டீசல். நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல். எதுக்காக பெட்ரோல் சொல்றோம் அப்படின்னா மேல வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கு. ஸ்பார்க் பிளக் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க, பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். டீசலுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவே 4 ஸ்ட்ரோக்ல டீசல் இன்ஜின் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராக்டிகலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்ஸை பத்தியே காட்டியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் பிராக்டிகல் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.